புறஜாதிகள். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். புறஜாதியார் கர்த்தருடைய பிள்ளைகளை நிந்திக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஜனத்தை அவமானப்படுத்துகிறார்கள். சங்கீதக்காரர் தனக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானத்தை கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதியார் சொல்வானே என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வியாபகர், அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பராமரிப்பின் மூலமாக அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். தம்முடைய வாக்குத்தத்தத்தினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நமக்கு அருகாமையில் இருக்கிறார். ஆனால் புறஜாதிகளுக்கு இந்த சத்தியம் தெரியவில்லை. ஆகையினால் அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரின் தேவன் இப்பொழுது எங்கே என்று தங்கள் அறியாமையில் கேட்கிறார்கள். உங்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்பது புறஜாதியாரின் கேள்வி. அதற்கு சங்கீதக்காரர் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று பதில் சொல்லுகிறார். புறஜாதியாரின் தெய்வங்களில் எதுவும் பரலோகத்தில் இல்லை. அவைகளால் பரலோகத்தை பார்க்க கூட முடியாது. தேவனுடைய மகத்துவத்திற்கு அருகாமையில் நம்மால் பிரவேசிக்க முடியாது. தேவன் தம்முடைய வல்லமையினால் நம்மை இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் எங்கு இருக்கிறார் என்றோ அவருடைய வல்லமையை பற்றியோ நாம் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தர் எங்கும் இருக்கிறார். அவர் நமக்கு அருகாமையில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றின் ஆரம்பத்தில் இருந்து எல்லாவற்றின் முடிவு வரையிலும் இருக்கிறார். அவர் நமக்கு தூரமானவர் அல்ல. கர்த்தர் இப்போது பரலோகத்தில் இருந்து தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். புறஜாதியாருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாய் இருக்கிறது. புறஜாதிகள் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் தேவன் எங்கே இருக்கிறார் என்று கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் அந்த கேள்வியை தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரர் புறஜாதியாரின் விக்கிரகங்களை பற்றி சொல்லுகிறார். அவற்றிற்கு உருவம் உண்டு, ஆனால் உயிர் இல்லை. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆரம்பத்தில் சூரியனையும் சந்திரனையும் ஆராதனை செய்தார்கள். சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையை செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. யோபு 31:26 முதல் 28 வரை. புறஜாதிகள் ஆரம்பத்தில் சந்திரனையும் சூரியனையும் ஆராதித்து இப்போது விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். பொன்னினாலும் வெள்ளியினாலும் அவர்கள் விக்கிரகங்களை செய்கிறார்கள். இந்த உலோகங்கள் மண்ணில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டவை. பொன்னும் வெள்ளியும் பூமிக்குள் இருக்கும்போது அசுத்தமாயிருக்கும். புறஜாதியாரோ அந்த அசுத்தத்தை எல்லாம் சுத்தம் செய்து தங்களுக்கு விக்கிரகங்களை செய்கிறார்கள். பொன்னாலும் வெள்ளியாலும் காசுகளை செய்யலாம், ஆனால் அவற்றால் தெய்வங்களை செய்யக்கூடாது. எல்லோராலும் விக்கிரகங்களை உருவாக்க முடியாது. விக்கிரகங்களை உருவாக்குவதற்கென்று விசேஷித்த திறமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தரே இவர்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் இவர்களோ தங்களுக்கு தெய்வங்களை சிருஷ்டித்திருக்கிறார்கள். விக்கிரகங்கள் எல்லாம் மனுஷருடைய வீணான கற்பனைகளில் உருவானவை. இவை எல்லாமே மனுஷருடைய கை வேலைதான். இவற்றிற்கு தெய்வீக குணம் இல்லை. சமாரியாவே, உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது. என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது. எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள். அதுவும் இஸ்ரவேலருடைய செய்கையே. தட்டான் அதை செய்தான், ஆதலால் அது தேவன் அல்லவே. சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டாய் போகும். ஓசியா 8:5-6. சங்கீதக்காரர் விக்கிரகங்களை பற்றி விரிவாக சொல்லுகிறார். சிறு பிள்ளைகள் இவற்றை விளையாடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் புறஜாதியாரோ இவற்றை தெய்வம் என்று நம்பி வணங்குகிறார்கள். ஓவியர், கல் தச்சர், வெண்கல தச்சர் ஆகியோர் விக்கிரகங்களை வரைவதிலும் செய்வதிலும் தேர்ச்சி பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். விக்கிரகங்களுக்கு உருவம் உண்டு,
ஆனால் அவற்றிற்கு ஜீவன் இல்லை, உணர்வு இல்லை. விக்கிரகங்கள் எப்படிப்பட்டவை என்று சங்கீதக்காரர் விவரிக்கிறார். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. புறஜாதியாரில் சிலர் மரித்து போனவர்களின் பிரேதங்களை ஆராதிக்கிறார்கள், தங்கள் முன்னோர்களை ஆராதிக்கிறார்கள். அவற்றிற்கு ஒரு காலத்தில் ஜீவன் இருந்தது, விக்கிரகங்களுக்கோ எப்போதும் ஜீவன் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. விக்கிரக ஆராதனைக்காரர் தங்கள் தேவைகளை எல்லாம் அந்த விக்கிரகங்களிடம் சொல்லுகிறார்கள். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது. விக்கிரகங்களின் பூசாரிகள்தான் அவற்றிற்கு பதிலாக பேச வேண்டும். பாகாலின் தெய்வம் பேசாது. புறஜாதியார் பாகாலிடம் எவ்வளவு காரியங்களை வேண்டிக் கொண்டாலும் அவை பதில் சொல்லாது. தங்களுக்கு முன்னால் இருக்கிற விக்கிரக ஆராதனைக்காரரை அவை பார்க்கவும் செய்யாது. அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதும் அவர்களுடைய இருதயத்தின் பாரம் என்ன என்பதும் விக்கிரகங்களுக்கு தெரியாது. விக்கிரக ஆராதனைக்காரர் எவ்வளவுதான் சத்தம் போட்டு தங்களுடைய தேவைகளை சொன்னாலும் விக்கிரகங்கள் அவர்களுக்கு பதில் கொடுக்காது. விக்கிரக ஆராதனைக்காரர் தங்களுடைய விக்கிரகங்களுக்கு தூப ஆராதனை செய்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய விக்கிரகங்களுக்கோ மூக்கிருந்தும் முகராது. அவர்களுடைய தூப ஆராதனை எவ்வளவு சுகந்தம் உள்ளதாக இருந்தாலும் விக்கிரகங்கள் அதை கண்டுகொள்ளாது. விக்கிரகங்களுக்கு எதை படைத்தாலும் அவை அந்த படையலை ஏற்றுக்கொள்ளாது. தங்களை வணங்குகிறவர்களுக்கு விக்கிரகங்கள் வரங்களையோ ஈவுகளையோ கொடுக்காது. தங்களுடைய கைகளில் உதவி செய்யாது. அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. விக்கிரகங்களுக்கு ஜீவன் இல்லை, உணர்வு இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களுக்கும் ஜீவனும் உணர்வும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். விக்கிரகங்களை செய்கிறவர்கள் கைத்திறமை உள்ளவர்கள், அவர்கள் உணர்வுள்ளவர்கள். ஆனாலும் அந்த விக்கிரகங்களை அவர்கள் தங்களுக்கு தெய்வங்களாக செய்யும் போது அதை அவர்கள் தங்கள் மதியீனத்தினால் செய்கிறார்கள். அவர்களிடத்தில் மெய்யான ஞானம் இல்லை. கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் கிரியையில் நாம் மகிமையும் வல்லமையும் உள்ள தேவனை பார்க்கலாம், ஜீவனுள்ள மெய்யான தேவனை பார்க்கலாம். அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. புறஜாதி ஜனங்கள் பகலின் சத்தத்தையும் இரவின் சத்தத்தையும் கேட்க மாட்டார்கள். இவையெல்லாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். மாயையான விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களும் மாய்மாலக்காரராய் இருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரரின் மதியினம் அவர்களுடைய விக்கிரக ஆராதனையில் வெளிப்படுகிறது. விக்கிரகங்களுக்கு ஜீவன் இல்லை, அவற்றை ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆவிக்குரிய ஜீவன் இல்லை. புறஜாதி ஜனங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். அவர்கள் மாயையில் மூழ்கி மதியினராய் இருக்கிறார்கள். அவர்கள் வெளிச்சமில்லாத இருளில் இருக்கிறார்கள். விக்கிரகங்களைப் போலவே இவர்களுக்கும் உணர்வு இல்லை. சங்கீதம் 115 விக்கிரகங்களை பற்றி கூறப்பட்டிருக்கிற காரியங்கள். அவைகள் வெள்ளியும் பொன்னும். அவைகள் மனுஷருடைய கை வேலையாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. விக்கிரகங்களை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். விக்கிரகங்களை பண்ணுகிறவர்களும் விக்கிரகங்களை நம்புகிறவர்களும் பரிதாபமானவர்கள். விக்கிரகங்களால் அவர்களுக்கு உதவி புரிய முடியாது.